ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸ் தடை பண்ணியிருக்க கண்ட்ரிகளை பற்றி பார்க்க போகிறோம். உலகம் முழுக்க பெரும்பாலான நாடுகளில் கிறிஸ்மஸ் கொண்டாடப்பட்டாலும் சில மத கலாச்சாரம் அந்த மாதிரி சில காரணங்களால் ஒரு சில நாடுகளில் சிலரை பேன் பண்ணியிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் நம்பர் 1 நம்ம தலைக்கும் தான். வடகொரியா நாட்டில் கிறிஸ்மஸ் அன்னைக்கு நாள் வடகொரியா லீடரோட பாட்டியோட பிறந்த நாள் வருது. அதனால அவர் என்ன பண்ணிட்டாரா, நீங்க என்ன கிறிஸ்மஸை கொண்டாடுறீங்கன்னு சொல்லிட்டு கிறிஸ்மஸை ஃபுல்லாக பேன் பண்ணிட்டு என் பாட்டியோட பர்த்டேவை கொண்டாடுங்கிறான்னு சொல்லி எல்லாரையும் அவங்க பாட்டியோட பர்த்டேவை டிசம்பர் 24 கொண்டாட வச்சுட்டாராங்க. அடுத்ததாக சைனால ஒரு சில பகுதிகளில் கட்டுப்பாடுகள் இருக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்கு. அதாவது கிறிஸ்மஸ் அலங்காரம் பண்றதுக்கோ இல்லை கிஃப்ட் பண்றதுக்கு அந்த மாதிரி ஒரு சில பகுதியில் கட்டுப்பாடு இருக்கதா சொல்லியிருக்காங்க. அதே போல புருனே நாட்டிலையும் கிறிஸ்மஸ்ங்கிறது கிடையாது. அவங்களும் 2014 இல்லை 15 பேன் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அடுத்தது சோமாலியாலையும் கிறிஸ்மஸை பேன் பண்ணிட்டாங்க.